பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் திரு தராசு ஷாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். சந்தோஷ், வணக்கம். கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூருக்கு போயிருக்கிறாரு. அங்க மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில பேசும்போது கரூர் பத்தின விஷயங்கள் எல்லாம் குறிப்பிடுறாரு. நான் வழியில இருக்கும்போது என்ன ஓடி ஒழிஞ்சிட்டான்னு சொன்னாங்க. போலீஸ் நினைச்சிருந்தா அந்த நிகழ்ச்சியை ரத்து பண்ணிருக்கலாம். பெரம்பூர்ல பண்ணாங்க, நான் இதுல பண்ணல. அப்பதான் தெரிஞ்சது, எனக்கு செட்டிங் பண்றாங்கன்னு அப்பதான் தெரிஞ்சது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் குறிப்பிட்டாரு. கூடவே அரசுல எல்லாம் என்னென்ன செஞ்சுட்டு இருக்கோம், இனிமே என்ன செய்ய போறோம், கான்பிடண்டா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் குறிப்பிட்டாரு. கடைசியாக சொல்லும் போது இவங்களுக்கெல்லாம் நீங்க இடைத்தேர்தல பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரச்சாரமாவும் அதை மாற்றிருக்கார். எப்படி பாக்குறீங்க சார்? கிட்டத்தட்ட இடைத்தேர்தலுக்கான முன்னேற்பாடு தான். ஆனா ஒரு வகையில இதை நான் வேற மாதிரி பார்க்கிறேன். எப்படின்னா, திமுகவுக்கு இது ஒரு சவால். அதை அனைவருமே ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். விஜய் கிட்ட இருக்கிற அட்வான்டேஜ் கேஷுவல் லாங்குவேஜ், ரொம்ப நான் கன்வென்ஷனலா இருக்கு. எமோஷனல் அப்பீல், குறைந்தபட்சம் அவரோட ஆதரவாளர்களுக்காவது அது எமோஷனல் அப்பீல் தான். திமுக ஆதரவாளர்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனால் தாவேகா எந்த ஒரு அரசியல் கட்சியா இருந்தாலும் அந்த வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். நம்ம ஜனநாயகத்துல 50% மேலாம் ஓட்டு வாங்க முடியாதுங்க. 30-35% தான் ஒரு கட்சிக்கான செல்வாக்கே இருக்குது. அப்புறம் கொஞ்சம் கூட்டணி கட்சிகளை எல்லாம் சேர்த்து ஆட்சி அமைக்கிறது. நீங்க நரேந்திர மோடியா இருந்தாலும் இதுதான் நிலவரம். அப்போ நம்ம ஓட்டு வங்கியை பராமரிக்கணும். இதுதான் வெற்றிக்கான ஒரு வழி. பராமரிப்பதற்கான வழி என்ன? எமோஷனல் அப்பீலு, அப்புறம் நம்மளோட கஷ்ட நஷ்டங்களை சொல்றது, ஏதாவது ஒரு வகையில கனெக்டடா ஃபீல் பண்ண வைக்கிறது, மக்களுக்கான மொழியிலேயே பேசுறது. ஒரு காலகட்டத்தில், அதாவது காமராஜர் ஆட்சி காலம், அது பிறகு பக்தவச்சர் ஆட்சி காலம், எனக்கு அது ஸ்டூடெண்ட் டேஸ். நாங்க எப்படி அட்ராக்ட் ஆனோம் அப்படின்னா, இளைய தலைவர்கள் தான். அதாவது இன்றைக்கு விஜய் இருக்கிற மாதிரி அன்றைக்கு கலைஞர் இருந்தாரு, எம்ஜிஆர் இருந்தாரு. ரொம்ப யங் ஹீரோ அப்போ எஸ்எஸ்ஆர் இருந்தாரு. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, நமக்கு எந்த மொழி அப்பீல் ஆகுமோ அந்த மொழியில பேசினாங்க. அப்ப நமக்கு எந்த மொழி அப்பீல் ஆச்சு அப்படின்னா, நல்ல தமிழ்ல பேசுறதுங்கிறது தான். அபேட்சகர்மாங்க. காங்கிரஸ்ல வேட்பாளருங்கிற பேர் அபேட்சகர். நீங்களும் அதை கேள்வியே விட்டுருக்க மாட்டீங்க. தலைவருக்கு அக்ராசனர்மாங்க. அதெல்லாம் மாற்றி வெறுமனை சின்ன சின்ன மாற்றங்கள் தான். வேட்பாளர், தலைவர், கூட்டத்தலைவர், அவைத்தலைவர். அப்புறம் நம்ம ஆட்கள் எல்லாம் இடுப்புல துண்டு கட்டிட்டு போனவங்க, இவங்க தோல்ல துண்டு போட்டிருந்தாங்க. இதெல்லாம் குறியீடு அரசியல்ங்க. இதுலதான் அட்ராக்ட் ஆனோம். அப்ப எங்க வயசு என்ன? இப்போ தாவேக்கால இருக்கிற இதே இளைஞர் பட்டாளம் இந்த வயசை விட கூட கம்மி தான். நாங்க எவ்வளவு நாள் அந்த ஆதரவு நிலைப்பாடு நீடித்தது? எம்ஜிஆர் காலகட்டம் அதிமுக வரும்போது நீடித்தது. திமுக திராவிட ஓட்டு வங்கி, அதை தான் அதிமுகவும் பிரித்து கொண்டது. அதாவது காங்கிரஸுக்கு எதிரான ஓட்டு வங்கி. இப்போ விஜய் அவர்களும் அதே டாக்டிக் தான். அட்வான்டேஜ் அவர் ஒரு திரை நட்சத்திரங்கிறதுல அட்வான்டேஜ். எம்ஜிஆர் அவர்களும் அதே டாக்டிக் தான். எஸ்எஸ்ஆரும் அதே டாக்டிக் தான். கிட்டத்தட்ட இது தமிழ்நாடு அரசியல்ல பலரும் கடைபிடித்த ஒரு விஷயம்தான். புதிய விஷயம் நான் பார்க்கல. அப்போ இதை எதிர்கொள்ள வேண்டிய கட்சி அன்றைக்கு காங்கிரஸால எதிர்கொள்ள முடியலைங்க. ஏன்னா அவங்களால ட்ரெடிஷன் மாற்றவே முடியல. அப்படி பைய தேஞ்சது. கடைசியில் திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கே வந்தது. பசும்பொன் தேவர் அவர்கள் இதை குறிப்பிட்டே சொன்னாங்க 63ல. நாளைக்கு கதர் கட்சி கருப்பு சிவப்பிடம் மண்டியிட வேண்டிய காலம் வரும்னாரு. 1962-63 ஸ்பீச்சுங்க நடந்தது. அது 67ல நடந்தது. 67க்கு பிறகு 69ல இந்திரா காந்திக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அப்புறம் 71ல இந்திரா காங்கிரஸை திமுகவோட கூட்டணி வைத்து, எல்லாமே வரலாறு தான். அப்ப எதிர்கொள்ள தவறியது எதுன்னு நான் எப்போதுமே பார்ப்பேன். அப்ப விஜய் அவரோட அட்வான்டேஜ் என்ன? அவருக்கான கவர்ச்சி. அப்புறம் ரொம்ப எளிமையா பேசுறாரு. அப்புறம் குறைச்சு பேசுறாரு. அவரே கூட சொன்னாரு, நம்ம பாலிசியே டாக் லெஸ் அப்படின்னாரு. பேசுவாரா அப்படின்னு எதிர்பார்க்க வைத்து, ஏதாவது ஒரு மேடையில அவர் பாஷையில சொன்னா நல்லா வச்சு செஞ்சு விட்டுறது. அது ஒரு பெரிய எதிர்கட்சிகளுக்கு, குறிப்பா திமுகவுக்கு பெரிய சவால். அவரும் அந்த எதிரியை நிலை நிறுத்துவதில் திமுக தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன்னா அது தீய சக்தி, இன்னொன்று தீர்ந்து போன சக்தின்னு சொல்லிட்டாரு. அதிமுக பத்தி கொஸ்டினே இல்லை. தீர்ந்து போன சக்தியில ஒரு சக்தி அது வெள்ளி வாழலாம் பரிசு கொடுத்தது. மேடையிலே நம்ம பார்த்ததுதான். தீர்ந்து போன சக்தியை எதுக்கு நீங்க கூப்பிடணும்? அதெல்லாம் அது ஒட்டக பேரம், யானை பேரம், குதிரை பேரம்லாம் நீங்க சொல்லக்கூடாதுன்னு அதை அப்படியே புறந்தள்ளிட்டு போறாரு.
அப்போ கரூர் மேட்டர் அதுல வந்து முழுக்க முழுக்க அது அரசியல் சதி, காவல்துறை அதற்கு உடந்தை. இதுதான் இவர் பேச்சில் வெளிப்பட்ட விஷயம். விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போதே இவ்வாறு முதலமைச்சர் சொல்வது ஏற்புடையதாங்கிறது ஒரு பெரிய சட்ட கேள்வி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆர்எஸ் பாரதி வந்து சிபிஐ கிட்ட முறையிட்டு இருக்காரு. விஜய் அவர்களை நீங்க கூப்பிட்டு விசாரிச்சிருக்கீங்க, ஆதவர்ஜுனா வந்து அக்யூஸ் லிஸ்ட்ல இருக்காரு, அவர் வந்து பேசுறாருன்னு சொல்லி இன்னைக்கு அதை திருப்பி சிபிஐக்கு அனுப்பியிருக்காங்க. அப்போ விஜயோடைய இந்த பேச்சும் வந்து அதுல உள்ள எடுத்துக்க போடுமா? சிபிஐ வந்து எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? இது விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஸ்தானத்துல இருந்து பேசுறதுனால சட்டப்படி இது தவறு. அடுத்த கட்டமா என்ன ஆகும் அப்படின்னா ஜெயலலிதா வழக்கு மாதிரி தான், வேற மாநிலத்துக்கு இந்த விசாரணையை மாற்றணும்னு திமுக கோரிக்கை வைக்கும். அப்படிதான் இது கர்நாடகாவுக்கு போச்சு, ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கு. இது வந்து கரூர் சம்பவம், 41 பேர் மரணம். அதுக்கு வந்து அரசு வேலை தர்றது குறித்த அந்த கான்ட்ரவர்சி அது தனிங்க. தரலாமா தரக்கூடாதா, என்னை பொறுத்த வரைக்கும் தரக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது தனி. முதலமைச்சர் இன்னைக்கு மேடையில பேசுனது இருக்கு இல்லைங்களா, அது வந்து அவர் நேரடியா குற்றம் சாட்டுறாரு. என்னன்னா, இதே வேற ஊருக்கு நாங்க போனோங்க, கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு, நீங்க வராதீங்கன்னு சொன்னாங்க, அந்த மக்களின் பாதுகாப்பு கருதி நாங்க வரல, போலீஸ் நினைச்சா வரக்கூடாதுன்னு சொன்னா நம்ம எப்படி போக முடியும்? ஆனா கரூர்ல வந்து அப்படி சொல்லவே இல்லை. அவங்க வாங்க வாங்கன்னு எங்களை கூட்டு வந்தாங்க, நான் கூட போலீஸுக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டேன், இந்த சூழ்ச்சி தெரியாம, இது பெரிய சூழ்ச்சி. அப்படி என்றால் சிபிஐ விசாரணை கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜ், 90% ஓவர் ஆயிருக்கும், 95% கூட ஓவர் ஆயிருக்கும் நான் நினைக்கிறேன். விஜய் அவர்களே வந்து அவங்க கூப்பிட்டு விசாரிச்சிருக்கிறாங்க. அப்போ நிறைய கொஸ்டினுக்கு அவர் ஆன்சர் பண்ணியிருப்பாரு. சிபிஐ வந்து எப்போதுமே இந்த விசாரணை எப்படின்னா நிறைய கேள்விகள் வைத்திருப்பார்கள், ஒரே கேள்வியை கூட ரிப்பீட்டடா வந்து கேட்பாங்க. பின்னாடி நான் ஒரு என்னோட வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறேன். அவங்களோட விசாரணை ஸ்டைல் வந்து அதுதாங்க. அது தொடர்ந்து ஒரு 4 முறை 5 முறை விசாரிக்கும் போது, ஒரு கேப் விட்டு விசாரிக்கும் போது என்ன ஆகும் பிரச்சனைன்னா, நம்ம உண்மையை மட்டும் சொல்லுவோம், மாறாக ஏதாவது ஒண்ணு சொன்னா அந்த கேள்வி மாற்றி கேட்கும் போது இயல்பா நம்ம தவறான பதில் சொல்லிடுவோம். மனித இயல்பு, மறதி கூட காரணமா மாறலாம். அப்போ விஜய் வந்து இப்ப மேடையில வைக்கிற இந்த குற்றச்சாட்டுகளை சிபிஐ விசாரணையின் போது அவர் தெரிவித்தாராங்கிற ஒரு பெரிய கேள்வி வரும். நமக்கு தெரியாது, ஏன்னா அது அவங்க சார்ஜ் ஷீட்ல போடும்போது தான் தெரியும். அந்த இடம் எப்படி இவங்க ஏன் இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு முதலமைச்சர் எடுக்கிறாருங்கிறது எனக்கு உண்மையிலே எனக்கு புரியல. நான் ஒரு வழக்கறிஞராகவும் இதை நான் சொல்றேன், ஒரு சிபிஐ விசாரணையை நான் அட்டன் பண்ணியிருக்கிறேன், ஒரு பாலிகிராஃப் டெஸ்ட்டுக்கு போயிருக்கிறேன். அந்த வகையிலும் என்னோட அந்த அனுபவத்தின் வாயிலாகவும் சொல்றேன், சிபிஐ கோர்ட்ல நான் ஆஜராகி வாதாடியும் இருக்கிறேன். அப்போ முதலமைச்சர் இன்றைக்கு கரூர்ல வைத்த குற்றச்சாட்டு என்பது முழுக்க முழுக்க இந்த கரூர் சம்பவம், அதுக்கு நான் அவங்க நினைவு சின்னம் அமைக்க போறோம் டிவிகே சார்பா, அதெல்லாம் வேற விஷயங்க. அது கட்சி சார்பா அமைக்கிற நினைவு சின்னம், அது வந்து நீங்க அது ஓகேன்னு எடுத்துக்கலாம், அது கட்சி தானே செய்ய போகுது, தமிழ்நாடு அரசு செய்யல. ஆனா அந்த கரூர் சம்பவம் குறித்த விசாரணை நிறைவுற்று கோர்ட்டுக்கு மேட்ரு வரணுங்க. சிபிஐ விசாரணையோட இந்த மேட்ரு முடியல. இப்ப எங்க விசாரணை எப்பங்க அது நிறைவு பெற்றது? கோர்ட்டுக்கு வந்து சார்ஜ் ஷீட் போட்டு 17 அக்யூஸ்டு, நம்ம அந்த 17 அக்யூஸ்டுக்கு விட்னஸ் போட்டு, அது வந்து லாங் ப்ராசஸ். கிட்டத்தட்ட எனக்கு 4-5 வருஷம் நடந்ததுங்க. இதுவும் வந்து வருஷக்கணக்கில் நடக்கிற விஷயம். அதுக்குள்ள எத்தனையோ தேர்தல்கள் வரும், யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்கிறதுலாம் மக்கள் கையில இருக்கு. ஆனா இன்னைக்கு இவர் பேசின எல்லாமே ரெக்கார்டட் இல்லையா, வீடியோ ரெக்கார்டட். ஒரு ஸ்டாண்டு சொல்லிட்டாரு அவரு. காவல்துறை அவருக்கு கீழே இருக்கு, முதலமைச்சர் கீழே இருக்கிறது காவல்துறை. எது எப்படி இருந்தாலும் கரூர் சம்பவத்தின் போது எந்தெந்த காவல்துறை நண்பர்கள் இருந்தாங்களோ அவங்க தானே விட்னஸ்க்கு வந்தாக வேணும். உயர் அதிகாரிகளும் சரி, இல்ல டவுன் போலீஸ்னாலும் சரி. கரூர் டவுன் போலீஸ் வந்து எஃப்ஐஆர் வந்து அவங்க போட்ட எஃப்ஐஆர். ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து பிரைம் விட்னஸா வந்தாகணும். பிரைம் விட்னஸா வரும்போது அவங்க முதலமைச்சர் இப்படியான ஒரு ஸ்டாண்ட் எடுத்த பிறகு கரூர் டவுன் போலீஸ் முதல்ல எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவாங்க, அவங்க எப்படி மாற்று ஸ்டாண்ட் எடுப்பாங்க? அந்த கேள்வி வருமா வராதா? அப்போ இவ்வாறு வந்து முதலமைச்சர் இன்றைக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேசினது, அதுவும் நீதிமன்ற விசாரணைக்கு முன்பு, சட்டப்படி இது தவறு என்பதுதான் எனது கருத்து. அதான் ஆல்ரெடி ஒரு கேஸ் போயிருக்கு, அங்க வந்து நீதிமன்றம் திமுக கொட்டி அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. அதை அவர் பாசிட்டிவா எடுத்துக்கிட்டாலுமே அதுல வந்து நமக்கு ஒரு, அதாவது கரூருக்கு விஜய் வரக்கூடாதுங்கிற பாயிண்ட் இல்ல. அதுல வந்து அடிப்படையில என்ன கேள்வி வந்துச்சு அப்படின்னா, விட்னஸ் டேம்பரிங் வருமா வராதா? அரசு வேலை கொடுத்த பிறகு அவங்க பார்ட் ஆஃப் கவர்மெண்டா மாறிடுவாங்களே அந்த விட்னஸ். 32 பேருக்கு அரசு வேலைனா பார்ட் ஆஃப் கவர்மெண்டா மாறிடுவாங்க, அந்த ஃபேமிலி மாறிடும்.
அப்படியான ஒரு கேள்விகள் எழுப்பப்பட்டது. ஆனா ரெப்ரசன்ட் பண்ண சீனியர் கவுன்சில் விஜய் வந்து ஒரு அக்யூஸ்டுங்கிற ரீதியில ஒரு ஆரம்பத்துல வாதத்தை வச்சுட்டாரு. விஜய் வந்து அக்யூஸ்ட்ல கிடையாது. எஃப்ஐஆர்ல 3 பேர் தான். இன்னைக்கு அந்த தம்பி மதியழகனுக்கெல்லாம் அந்த கூட்டத்துல பெரிய வரவேற்பு இருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். ரொம்ப சிம்பிளா, அதே நேரத்துல எமோஷனலா கூட பேசினாரு. கிருஷ்ணாபுரம் எம்எல்ஏ ரொம்ப சிம்பிளா ஆனா எமோஷனலா பேசினாங்க. அதெல்லாம் கட்சிங்க அப்படிதான் பேசணும், அவர் வழி கிடையாது. ஆனா அவர் தான் A1, மதியழகன் தான் A1. விஜய் கூட அவர் நல்ல இன்முகத்தோட வரவேற்றாரு மேடைக்கு. முதல்லயும் அவர் தான் காருக்கும் விஜய் வந்து இறங்கினவன வரவேற்புக்கும் அவர் தான் போனாரு. ரெண்டாவது ஆனந்த் பொதுச் செயலாளர். மூணாவது வந்து சிடி நிர்மல்குமார் அமைச்சர். இந்த 3 பேரை தாண்டி எஃப்ஐஆர்ல யார் பேருமே கிடையாது. விஜய் பேர் கிடையவே கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதை சரியாக நீங்க படித்துட்டு வரல அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்து அது உண்மையும் கூட, அதை வந்து நீதியரசர் வைத்தார். அந்த இடத்துல வந்து அது ட்ராக் மாதிரி போயிடுச்சுங்க. குட்டுலாம் குட்டல. அதனால இவங்க வந்து அதை ட்ராக் மாதிரி போயிடுச்சுன்னு உணர்ந்த உடனே டிஸ்மிஸ் ஆயிரும். அது டிஸ்மிஸல் தவிர்க்கிறதுக்கு எல்லா வழக்கறிஞர்களும் நம்ம வாபஸ் வாங்கிக்கிறது தான். அதுக்கு பிறகு ஒரு சஜஷன் அது ரஸ்தோகி கமிட்டி முன்னாடி அவங்க போட்டாங்க. அவங்க உடனே வந்து சிபிஐக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் இதோட டோட்டல் பிக்சர். அப்போ விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் மேடையில் வர்ணிக்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டு குட்டுன்னு குட்டுச்சு அப்படி நான் அதை எடுத்துக்கிடல. சில நேரங்களில் அரசியல் ரீதியாக சில வழக்குகளை நம்ம நீதிமன்றங்களுக்கு கொண்டு போகும்போது நீதிமன்றங்கள் கண்டிக்கிறது தான், உங்க அரசியல் சண்டையெல்லாம் இங்க வச்சுக்காதீங்க. அப்புறம் அதுல வந்து சில சட்ட ரீதியான சில தப்புகள், ஒரு பிழைகள் வரும்போதும் நீதிமன்றம் கண்டிக்க தான் செய்யும். இது தொடர்ந்து நடக்குங்க. அப்போ தாவேக அரசு ஒருவரை வந்து கைது பண்ணுவதற்கு லுக் அவுட் நோட்டீஸ் போடுது. லுக் அவுட் நோட்டீஸுக்கு ஸ்டே கொடுக்குறாங்க. அது வந்து அது இன்னைக்கு மேடையில அவரே குறிப்பிட்ட ஏவேவேலு வழக்கு தான். ஏன்னா ஏவேவேலு அவர் பேரையே சொல்லிட்டாரு. அப்போ லுக் அவுட் நோட்டீஸ் எப்படி போட்டீங்க, உங்களுக்கு கோர்ட் வந்து ஸ்டே கொடுத்துச்சு அப்படின்னு நம்ம கவர்மெண்ட்டை கேட்க முடியாது. லுக் அவுட் நோட்டீஸ் போடுறது அவங்க உரிமை, கோர்ட்டுக்கு போடுறது ஏவேவேலுவோட உரிமை. அது சரியான வாதம் இல்லைங்க. அது முதலமைச்சருக்கு கொஞ்சம் தவறா கைட் பண்றாங்கன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். அப்படி சொல்லக்கூடாது. அதே மாதிரி வந்து முன்ஜாமீன் கேட்பது, இதே செந்தில் பாலாஜி கரூர் கம்பெனின்னு ஒரு பெரிய அளவுக்கு அட்டாக் பண்ணாரு முதலமைச்சர். அது கரூர் கம்பெனின்னா செந்தில் பாலாஜின்னு எல்லாருக்கும் தெரியும். செந்தில் பாலாஜி மாதிரில பல குறைகள் இருக்கலாம், வழக்குகள் நடந்துகிட்டு இருக்கும். அதுக்குள்ள கூட நான் போக விரும்பல. ஆனா செந்தில் பாலாஜிக்கான சட்ட உரிமை என்பது ப்ரீ அரெஸ்ட் பெயில் கேட்கறது. நீதிமன்றம் அதுல வந்துங்க பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் மட்டும் தான் பார்க்கும். இவருக்கு ப்ரீ அரெஸ்ட் பெயில் கொடுத்தா யாருக்கு நல்லது, யாரோட உரிமையாவது பாதிக்கப்படுமா, ஒண்ணு. அப்சல்யூட்டா வந்து ஜுடிஷியல் கஸ்டடியும் சப்சிக்வெண்ட் விசாரணையும் நெசசரியா, அது இல்லாம செய்ய முடியுமா, பர்சனல் லிபர்ட்டி எந்த அளவுக்கு பாதிக்கும், இவ்வளவுதான் அதுல பாயிண்ட். செந்தில் பாலாஜி குற்றமற்றவர் அப்படின்னு நீதிமன்றம் கருதி முன்ஜாமீன் கொடுக்காது. முன்ஜாமீன் கொடுக்கலாமா கூடாதாங்கிற சிம்பிள் கொஸ்டின் தாங்க. அப்போ அந்த மாதிரியான விவாதம், அதாவது சுப்ரீம் கோர்ட்டு குட்டுன்னு குடிச்சு அப்படின்னா ஹைகோர்ட் வந்து குட்டுன்னு குடிச்சு தாவேக அரசுக்குன்னு நம்ம சொல்ல முடியுமா? அப்படி யாருமே சொல்ல மாட்டாங்க, சொல்ல முடியாதுங்க. ஒரு வழக்குல வந்து ஒரு நீதிமன்றம் நமக்கு சாதகமா இருக்கும், அந்த வழக்கோட ஒரு இடைக்கால ஆணை நமக்கு ஏற்றதா இருக்கும். இன்னொரு வழக்குல நமக்கு அது ஏற்றதா இருக்காது. நம்ம ஒரே மாதிரி தான் அணுகணும். ஆனா முதலமைச்சரோட பேச்சுல இருந்த கரூர் சம்பவத்தை பற்றிய பல குறிப்புகள், சில குறிப்புகள் வெளிப்படையாகவும் இருந்துச்சு. அது வந்து எதிர்காலத்துல நடைபெறக்கூடிய நீதிமன்ற விசாரணையை, இந்த இறந்து போன குடும்பங்களுக்கு எப்பங்க நியாயம் கிடைக்கும், தண்டனை கிடைக்கும் போது தானே. முதலமைச்சர் சொல்ற மாதிரி அது காவல்துறை சதின்னு வச்சுக்கிடுவோம். அவரு குற்றம் சாட்டுறாரு, காவல்துறை சதி. அந்த சதியை செஞ்சது யாரு, அது வந்து முந்தைய திமுக அரசு. அது அவரு கிட்டத்தட்ட அதை வெளிப்படையாக சொல்றாரு, கூட்டத்தில் இருக்க எல்லாருக்குமே அது நல்லாவே புரியும். அப்படின்னா அந்த ஒரு பாயிண்ட்டுக்குள்ளேயே இந்த விசாரணை போச்சு அப்படின்னா, அது இல்லைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த 41 குடும்பங்களுக்கு, பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வந்து நியாயமே கிடைக்காம போயிடும். ஏன்னா எங்க வழக்குல எங்களுக்கு நியாயமே கிடைக்கல. இறந்து போன 2 பேர் இறந்து போனாங்க, அவங்களுக்கு அந்த குடும்பங்களுக்கு நியாயமே கிடைக்கல. பல காரணங்கள், தாமதமான வழக்கு, 4 வருஷம் 5 வருஷம் வழக்கு நீடிச்சுக்கிட்டே போச்சுன்னா நியாயம் கிடைக்காது. இப்போ முதலமைச்சர் இப்படி பேசின பிறகு இயல்பாகவே தாமதப்படும். ஏன்னா வேற ஒரு மாநிலத்துக்கு மாத்துறது அப்படின்னா உச்சநீதிமன்றத்துக்கு போய் தான் மாற்ற முடியும். அங்க வந்து வழக்கு இழுக்கும். அப்போ தாவேக என்ன சொல்லணும் அப்படின்னா, திமுக வேணும்னே வழக்கை இழுக்குது, அவங்களோட சதி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் வேற மாநிலத்துக்கு போயிருக்காங்க. ஏன்னா இதே குற்றச்சாட்டை ஜெயலலிதா வைத்தார்கள். திமுக வந்து பேராசிரியர் அன்பழகன் மனு போடும்போது
வேற மாநிலத்துக்கு மாத்தணும்னு மனு போடும்போது, ஏன்னா சட்டமன்றத்துல எல்லாம் இதை பத்தி பேசிட்டாங்க. வழக்கு நடந்து கொண்டிருந்த வழக்கை பத்தி சட்டமன்றத்துல மென்ஷன் வந்துருச்சு. மென்ஷன் வரும்போது நியாயம் கிடைக்காது அப்படின்னு திமுக வழக்க போட்ட, அது இன்னும் சொல்ல போனா சுப்பிரமணிய சாமியோட பிரைவேட் கம்பெனி பேஸ்ட் வழக்குங்க. ஆனா பேராசிரியர் அன்பழகன் போனாரு, டிலே ஆச்சு. அப்போ என்ன ஜெயலலிதாமா என்ன குற்றச்சாட்டு வச்சாங்க, வேணும்னே வந்து இந்த வழக்கை வந்து வேற மாநிலத்துக்கு மாற்ற சொல்லி சொன்னாங்கன்னு. உச்சநீதிமன்ற கடைசியில் மாத்திருச்சு. மாத்தி வழக்கு என்ன ஆச்சு, என்ன தீர்ப்பு வந்ததுன்னு அது நாடறிந்த விஷயம்தான். அப்போ அரசியல் ரீதியாக சில விஷயங்கள் நம்ம குற்றச்சாட்டு வைக்கலாம். இப்போ ஊழலை நாங்கள் ஒழிச்சிட்டோம், நீங்க யாராவது பணம் கேட்டா சொல்லுங்க அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு. ஊழலை ஒழிச்சா வரவேற்க வேண்டிய விஷயம்தான். அது எப்படி நம்ம வரவேற்காம இருக்க முடியும்? ஊழலோட வாழுங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா? இப்ப அரசு வந்து அவரு ஒரு குறிப்பிட்ட எல்என்டி உதாரணம் எல்லாம் சொன்னாரு முதலமைச்சர். எல்என்டியோட கம்பெனி அந்த உதாரணம் சொன்னாரு. அப்படியெல்லாம் நடந்திருந்தா நிச்சயமா மகிழ்ச்சி தான். ஒரு அரசு வந்து இன்னொரு அரசு புதிதா வந்தா தான் பழைய அரசோட ஊழல் குற்றச்சாட்டுகளே வெளியில வருங்க. அரசு ரொட்டேட் ஆகிட்டே இருக்கணும். தாவேக்கா அரசுக்கு முதலாக மாற்று அரசு வந்தா தான் தாவேக்கா என்ன செஞ்சதுன்னு தெரிய வரும். நிரந்தர முதலமைச்சர் அப்படின்னு யாரையாவது ஜனநாயகத்துல வர்ணிக்க முடியுமா? ஜெயலலிதாவை அப்படி வர்ணிச்சாங்க 91 to 96 காலகட்டத்துல. 96ல என்ன ஆச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். நிரந்தர முதலமைச்சர் எப்போதுமே கிடையாதுங்க. காற்று கவிதை 2 தான் நிரந்தரம். பதவி, அரசியல் பதவி நிரந்தரமே கிடையாது. இந்த 2026 தேர்தலே அதுக்கு ஒரு உதாரணம். அப்ப தாவேகா அரசுக்கு அடுத்த அரசு வரும்போதுதான் தாவேகா என்ன தவறு பண்ணுச்சுன்னு நமக்கு தெரியும். திமுக அரசுக்கு மாற்றாக தாவேகா வந்த பிறகுதான் திமுக என்ன தவறு பண்ணுச்சுன்னு நமக்கு தெரியும். ஒரு சம்பவம் குறித்த விசாரணை இன்னமும் ஆரம்பிக்காத நிலையில அதை பற்றி காவல்துறையை கையில வைத்துக் கொண்டிருக்கிற முதலமைச்சர் இவ்வாறு கருத்து தெரிவிப்பது என்பது தவறு என்பதுதான் எனது பார்வை. இப்ப வரைக்குமே வந்து கரூர் செல்ல விடாமல் உங்களை தடுத்தார்கள் அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிடாரு. நீங்க ஆட்சியில் இருந்த போது எஸ்ஓபி போட்டீங்க, நிறைய விஷயங்கள் பண்ணீங்க. இப்பவும் எங்களை தடுக்க பாக்குறீங்க, இப்போ நீங்க தான் முதலமைச்சர் நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுப்புறாரு இல்லையா? அது எப்படி பாக்குறீங்க? அது எப்படிங்க தடுக்க முடியும்? சரி, அடிப்படையில கரூர் சம்பவத்துக்கு பிறகு பல கட்டமாக சட்ட போராட்டங்கள் நடந்தது. மதுரை பெஞ்சு, அப்புறம் சென்னை, இந்த 2 இடத்துல நீதியரசர் செந்தில்குமார் அவரு சொன்னதுலதான் அந்த எஸ்ஓபி ப்ராசஸே ஸ்டார்ட் ஆச்சுங்க. எஸ்ஓபி ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும்போது நிறைய கட்சிகள் கருத்து தெரிவிக்க சொல்லியும் உயர் நீதிமன்றம் சொல்லிருச்சு. சரி, அடிப்படையில போன ஆரம்பத்துல நடந்த விசாரணைகளின் போது எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணது நீதிமன்றம். எஸ்ஐடியில யார் தலைவரா இருந்தாரோ அவர் இப்ப இந்த அரசுலயும் வந்து புலனாய்வுத்துறையில அவர் தான் தலைவரா இருக்கிறாரு. எஸ்ஐடியோட சேர்ந்து என்ன அதுல அட்வான்டேஜ் கிடைச்சது அப்படின்னா, ஒரு நபர் விசாரணை கமிஷன் போட்டாங்க ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில. ஒரு நபர் விசாரணை கமிஷனுக்கு வந்து டிஓஆர் இருந்துச்சு, டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருந்துச்சு. டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல முக்கியமான டேர்ம் என்ன அப்படின்னாங்க, எதிர்காலத்துல இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காம இருப்பதற்கு என்ன வழி, எப்படி இதை தடுக்கலாம். ஆனா சிபிஐ விசாரணை அப்படியான விசாரணை ஆக முடியாது. அது கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் மட்டும்தான். யார் பேர்ல குற்றம் இருக்கு, அவங்களுக்கு என்ன தண்டனை, இது போன்ற குற்ற செயல்கள் பின்னாடி நடக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு சிபிஐ சொல்லவே முடியாதுங்க. நீதிமன்றம் தீர்ப்புல ஏதாவது சஜஷன் கொடுக்கலாம். இப்போ ஒரு நபர் விசாரணை கமிஷன்ங்கிறது இல்லை. அப்போ டோட்டலாவே எஸ்ஓபி என்பது திமுக அரசு அவர்கள் சட்டத்துறை சஜஸ்ட் பண்ணி நீதிமன்றம் அதுல உட்கார்ந்து அது பிறகு எல்லா கட்சிகளும் வந்து அது பற்றிய கருத்து தெரிவித்து தாவேகா மாற்று கருத்தெல்லாம் தெரிவிச்சது. அவங்களுக்கும் அந்த வாய்ப்பு இருந்ததுங்க, தாவேகாவுக்கும் அதே வாய்ப்பு தரப்பட்டது. அப்படித்தான் அந்த ப்ராசஸ் போச்சு. முதலமைச்சர் அவர்கள் கூறுவது போல வந்து அது ஒன் சைடட் ப்ராசஸ் கிடையாது. அது ஸ்டாலின் ஆபரேஷன் ப்ரொசீஜர் சொல்றாரு. அது தவறான ஸ்டாலின் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் சொன்னாரு. ஸ்டாலின் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் கிடையாதுங்க, அது நீதிமன்றத்தோட ப்ரொசீஜர். இன்னும் சொல்ல போனால் வந்து அதோட பிடிஎஃப் வெளியில வந்துச்சுங்க. அதாவது அது கோர்ட்ல சப்மிட் பண்ணி அது கான்பிடென்ஷியலா வைக்கப்பட்டு அப்புறம் வந்து திருத்தங்கள்லாம் வந்த பிறகு பிடிஎஃப் வெளியில வந்துச்சு. எதிர்காலத்துல இப்படியான ஒரு சம்பவம் நடக்கக்கூடாதுங்கிறதானங்க. இந்த சம்பவம் சதி செய்து நடந்திருந்தாலும் தவறுதான். சதி செய்யாமல் கிரிமினல் நெக்லிஜென்ஸ் இல்லாம, கிரிமினல் நெக்லிஜென்ஸ் மூலமாக, அதாவது நம்ம ஏதாவது ஒரு வகையில பெரிய அளவுக்கான கவன பிசகு, இப்ப போலீஸ் வந்து சரியா இன்ஃபார்ம் பண்ணலன்னு முதலமைச்சர் சொல்றாரு, அப்ப போலீஸ் பேர்ல அது தவறுன்னு ஆகும். அப்ப எதிர்காலத்துல போலீஸ் 10,000 பேருக்கு நம்ம வந்து அனுமதி கேட்டிருக்கிறோம், 30,000 பேர் கூட்டிட்டாங்க அப்படின்னா போலீஸுக்கு ஒரு உரிமை கொடுக்கணும். நிறைய பேர் கூட்டிட்டாங்க, அதனால நீங்க கூட்டத்துக்கு வரக்கூடாதுன்னு ஒருதலை பட்சமாக கேன்சல் பண்ற உரிமை கொடுக்கணும். அப்படியான உரிமை நம்ம ஜனநாயகத்துல கிடையாது. அதான் அதோட உண்மையான சிக்கல். போலீஸ் அட்வைஸ் மட்டும் தான் பண்ணோம். இப்ப உதாரணமா கரூர் சம்பவத்துக்கு பிறகு நடந்த
தாவேகா கூட்டங்களை எடுத்துங்க. உடனடியாக நடந்தது பாண்டிச்சேரி கூட்டம். பாண்டிச்சேரி கூட்டத்துல கிரௌட வந்து கரெக்டா கியூஆர் கோடு பேசிஸ்ல இத்தனை பேர் தான் தாவேக்காவே வந்து டிசைட் பண்ணி அட்மிட் பண்ணாங்க இல்லையா, நமக்கே தெரியும். அப்ப கூட கொஞ்சம் பேர் வந்து அந்த ஒரு ஆர்வம் காரணமாக அவங்க கேட் கிராஷ் பண்ண முயற்சி பண்ணாங்க. அப்ப என்னாச்சுங்க, பாண்டிச்சேரி காவல்துறையை சேர்ந்த ஒரு பெண் போலீஸ் அதிகாரி அவங்கள தடுத்தாங்க. அதெல்லாம் வீடியோ வெளியில வந்த விஷயம் தான். தடுத்துட்டு, என்னங்க நீங்க இப்படி போறீங்க, 41 பேர் இறந்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இல்லையான்னு கடினமான வார்த்தைகள் எல்லாம் கேட்டாங்க அவங்க. அது சமூக வலைதளங்களை பாராட்டும் பெற்றது. இப்ப இன்னைக்கு எந்த விதமான அசம்பாவிதமும் இல்லைன்னா என்ன காரணம்? காவல்துறை மட்டுமா காரணம்? ஆர்கனைசர்ஸ் வந்து கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றாங்க. அதுதான் பெஸ்ட்டுங்க. எப்போதுமே அமைப்பாளர்கள் ஒரு கிரௌடை கண்ட்ரோல் பண்ணி, இப்போ கியூஆர் கோடு சிஸ்டம் 5000 பேர் தான் உள்ள அலௌடு, கிளியரா வந்து அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி கூட்டம் அமைதியாக கலைஞ்சு போறதுக்கு எல்லா வழிகளும் வச்சிருக்காங்க. இப்போ மெரினால வந்து நமக்கு ஏர்ஃபோர்ஸ் ஷோ பார்த்தோம். அதுல வந்து வெளியில வந்து கொஞ்சம் பேர் இறந்து போனாங்க. ஷோ அரேஞ்ச் பண்ணது வந்து ஏர்ஃபோர்ஸ். ஆனா வெளியில வரும்போது என்ன பிரச்சனை வந்துச்சு? வெளியில வரும்போது நமக்கு வந்து எக்ஸிட் கேட்டு சரியா அமையல. அப்ப எஸ்ஓபி பேசணும். அதே அன்னைக்கே வந்து டிவிகள்ல நான் எஸ்ஓபி மென்ஷன் பண்ணேன். ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் மீறிட்டாங்க. வெளியில வர்ற கேட்டு, அதாவது முதல்ல விஐபி விருந்தினர்கள் எல்லாம் போயிட்டாங்க. ஜனங்க வெளியில வரும்போது அது கிட்டத்தட்ட நண்பகல் வேலை, பெரிய அளவுக்கான ஒரு கூட்ட நெரிசல், ஒரு வெயில் தாக்கம் எல்லாம் இருந்துச்சுங்க. ஜனங்களை வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாச்சு. ஜனங்களும் ஏகப்பட்ட பேர் போயாச்சு. போனவங்களுக்கு சேஃபா வெளியில வர்றதுக்கான எக்ஸிட் கொடுக்கல. தவறு. விசாரணை நடந்துட்டு இருக்கு. அப்போ எக்ஸிட் பாயிண்ட் இல்லைங்கிறது தாங்க கரூர் சம்பவத்துல முக்கியமான விஷயம். அப்போ கிரௌடு வந்து விஜய் வந்து லேட்டா போயிட்டாரு, அவர் வந்து அறிவித்த நேரத்துக்கு போல அப்படின்னா போலீஸ் பெர்மிஷன்ல 3 to 10 தான் இருக்கு. அந்த இடத்துல விஜய் முன்பே இது சொன்னாரு, அது நான் சரின்னு தான் நான் நினைச்சேன். இப்போ 3 to 10 எப்ப வேணாலும் வரலாம் அப்படின்னா தாவேகா சார்பா வந்து 12 மணிக்கு வருவாருன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்ப யார் அந்த அனௌன்ஸ்மெண்ட் காரணம் அப்படின்னா அது வந்து பொதுச் செயலாளர் ஆனந்த் தாங்க அப்படி அனௌன்ஸ் பண்ணாருங்கிறது தான் பொது வெளியில இருக்கிற குற்றச்சாட்டு. அது டிவிக்கள்ல எல்லாமே லைவ், டோட்டலா லைவுங்க. அப்போ விஜய் அவர்கள் வருவதற்காக கிரௌட வந்து தேக்கிட்டாங்கிறதா இதுல குற்றச்சாட்டு. இன்டென்ஷனலா செஞ்சிருக்க மாட்டாங்க. போன முதலமைச்சரே வந்து ஒரு கட்சியோட தொண்டர்கள் சாகணும்னு எந்த கட்சி தலைவரும் விரும்ப மாட்டாங்கன்னு அவர் பெருந்தன்மையா தான் சொன்னாரு. இவர் ஸ்டாலின் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்னு இவர் என்னதான் வந்து இவர் இன்னைக்கு கிண்டல் பண்ணாலும் அவர் வந்து உடனடியா வந்துட்டு அதைத்தான் சொன்னாரு, கட்சி தொண்டர்கள் சாகணும்னு விரும்ப மாட்டாங்க அப்படின்னு. அது பிறகு சட்டமன்றத்தில் அவர் இப்படி சொன்னாருன்னு இன்னைக்கு விஜய் அவர்கள் மேடையில சொன்னார், முதலமைச்சர் வந்து மேடையில சொன்னாரு. சட்டமன்றத்துல வந்து எப்படி அது சொல்லப்பட்டது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தாரு. இந்த மேட்ரு வந்துங்க விஜய் அவர்கள் சட்டமன்றத்துக்கு வருவதுக்கு முந்தைய விஜயோட பேர் வந்து சட்டமன்றத்துக்கு வந்துருச்சு. முதலமைச்சரா அவர் சட்டமன்றத்துல உட்கார்ந்துருக்காரு. ஆனா அவரோட பேர் வந்து அந்த கரூர் சம்பவத்துல வந்துருச்சு. எப்படி வந்துச்சு? சட்டமன்றம் தானா விசாரிச்சுதா? கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தாரு. அதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு பிறகு அவர் தீர்ந்து போன சக்தின்னு இன்னைக்கு சொல்றாருங்க. ஆனா அன்னைக்கு அந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து உதவியா தான் இருந்தது இல்லையா? அதெல்லாம் நம்ம எப்படி மறுக்க முடியும்? அது போக எடப்பாடி பழனிசாமி அவர்களே தாவேகா கொடியெல்லாம் ரொம்ப வரவேற்று பேசி கொடி அசைது பார், பிள்ளையார் சொல்லி விழுந்துருச்சு பாருலாம் சொன்னாரு. தாவேகா தரப்பு மகிழ்ச்சியா தான் இருந்தது அதுல. ஆனா இன்னைக்கு வந்து அவங்க தீர்ந்து போன சக்தி ஆயிட்டாங்க. 40க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை வச்சிருக்கவங்க எப்படி தீர்ந்து போன சக்தி ஆவாங்க? அரசியல்ல தீர்ந்து போன சக்தின்னு ஏதாவது இருக்கா என்ன? விஜய் அவர்களுக்கு அதாவது எமோஷனலா பேசுறாரு, கிரௌட கனெக்ட் பண்றாரு, நல்ல அரசியல் பேச வந்து அவருக்கு அந்த ஒரு இயல்பான லாகவெல்லாம் வருது. அதெல்லாம் நான் மறுக்கவே இல்லைங்க. அது போக மேடை எளிமையா இருக்கு, குயிக்கா பேசி முடிச்சிடுறாங்க, நீளமா இழுக்கிறது இல்லை. அதெல்லாம் அட்வான்டேஜுங்க. டெஃபினட்டா திராவிட கட்சிகளே அதை கத்துக்கிடணும். மேடையில வந்து 10 பேரை உட்கார வச்சு 25 பேரை உட்கார வச்சு மேடையிலேயே வந்து பல நேரங்கள்ல நம்ம மேடைகள்ல நாக்காளி சண்டையே பெரிய சண்டையா இருக்கும். அப்படியெல்லாம் இல்லாம கரெக்டா ஆர்கனைஸ்டா இருந்தது. போன மீட்டிங்லயே அதை நான் பார்த்தேன், அதுக்கு முந்தின மீட்டிங்லயும் பார்த்தேன். ஹைலி ஆர்கனைஸ்டா இருந்தது. அது வந்து பெஸ்ட். எல்லாரும் ஃபாலோ பண்ண வேண்டிய மெத்தட் தான். யாரு மேடை விழா நாயகரோ அவரை மட்டும் நல்லா பேச விடுறது, அதாவது திரு விஜய் அவர்கள். அதை கேட்கத்தான் மக்களும் வந்திருக்கிறாங்க. அதுவும் ஒரு சரியான விஷயம்தான். ஆனால் விஜய் அவர்கள் பேசும்போது 2-3 விஷயங்களை அவர் கவனிக்கணும். ஒண்ணு,
ஒரு வழக்கு நடக்குது, வழக்கின் போக்கை வந்து ஏதாவது ஒரு வகையில இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு உயர்ந்த பொறுப்புல இருக்கவங்க பேசக்கூடாது. சாதாரண மேடை பேச்சாளர்கள் அவங்க பேசிடலாங்க, அது குற்றமா கருதப்படாது. இது குற்றமா கருதப்படும். ரெண்டாவது, இந்த கான்ட்ரவர்சியை தொடர்ந்து உயிரோட வைக்கிறதுனால தாவேகாக்கு என்ன லாபம் வரும்னு நினைக்கிறாங்க? கரூர் மேட்டரை போன தேர்தலையே விஜயபாஸ்கர் தானே ஜெயிச்சாரு, எம்ஆர் விஜயபாஸ்கர் தானே ஜெயிச்சாரு. தம்பி மதியழகன் வந்து 2வது இடத்துக்கு வந்து நல்ல ஓட்டு வாங்கியிருந்தார், திமுக 3வது இடத்துக்கு போயிருச்சு. அப்போ கரூர் மேட்டர், கரூர்ல தாவேகா எத்தனையோ இடத்துல ஜெயிச்சிருக்கு, 80,000 ஓட்டு வித்தியாசத்துல எல்லாம் ஜெயிச்சிருக்கு, கரூரை தாண்டின பல இடங்கள்ல. அப்ப கரூர் மேட்டர்ல ஜனங்க வந்து அந்த உண்மையை உணர்ந்திருந்தாங்க அப்படின்னா தாவேகாவுக்கும் அதே 80,000 வாக்கு வித்தியாசத்துல வெற்றியை தந்திருப்பாங்கல்ல. விஜயபாஸ்கர் பணம் கொடுத்து ஜெயிச்சிட்டாரு நம்ம குற்றம் சாட்ட முடியாதுல்ல. ஏன்னா இவரே சொல்றாரு, பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறதால நம்ம உடச்செறிஞ்சிட்டோம்னு இவரே தான் சொல்றாரு, முதலமைச்சரே தானே சொல்றாரு. அப்ப கரூர் சம்பவத்தால மக்கள் வந்து உண்மையை தெரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அவங்க வந்து தாவேகா வேட்பாளர் தானே ஓட்டு போடணும். அப்ப இந்த ஒரு சம்பவம் வந்து தமிழ்நாடு பூரா என்ன மாதிரியான சிம்பதியை தாவேகாக்கு கிரியேட் பண்ணிரும்? இப்படியான பல அரசியல் கேள்விகளுக்கு விடை இல்லை. அரசு விழா வந்து இப்ப ஈவினிங் நடக்க போகுது. அதுல வந்து 32 பேருக்கான அரசாணை வந்து கொடுக்கப்படுகிறதாக செய்திகள் இருக்குது. அதை எதிர்த்து வந்து மதுரை பெஞ்சில் வந்து முறையிடுறாங்க. அதுல நீதிபதி வந்து குறிப்பிட்ட வார்த்தையை பயன்படுத்துறாரு. அவங்களுக்கு ஒரு பொருளாதார உதவி கிடைக்கிறத எப்படி நீங்க தவறுன்னு சொல்லுவீங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிடுறாங்க. அதே சமயம் இது தற்காலிகமான ஒரு விஷயமாகத்தான் இருக்கணும். டிஎன்பிஎஸ்சி வந்து எதிர்ப்பு மனுதாரராக சேர்த்திருக்காங்க. வழக்கு வந்து 21ஆம் தேதி திருப்பியும் விசாரணைக்கு வரும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி சார் பாக்குறீங்க? தனிப்பட்ட முறையில ஒரு பத்திரிகையாளனாக என்னோட கருத்து இதுக்கு எதிர்ப்பான கருத்துங்க. என்ன காரணம்னா, போன அரசு வந்து 10 லட்சம் ரூபாய் உடனடியா நிவாரண தொகை கொடுத்துருச்சு. தாவேகா கட்சி சார்பா கொடுத்துட்டாங்க. அரசு வேலைன்னு வரும்போது அரசு வேலையை நம்பி இருக்கிற எத்தனையோ பேரோட கனவுகள் அதுல வந்து பாதிக்கப்படும். அப்புறம் கூட்ட நெரிசல் காரணமாக அரசு பணின்னா, இதுக்கு முன்பு கூட்ட நெரிசல் சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு, மரணங்கள் நடந்திருக்கு. நல்லா தெரிஞ்ச உதாரணம், எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணம் கும்பகோணம் மகாமகம். அப்படி வந்து கொடுக்க முடியாது, இம்பாசிபிள். அதனாலதான் நீதியரசருக்கு வந்து நேரடியாக அதை சொல்ல முடியல. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு நிவாரணத்தை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிற இயல்பான விஷயம்தான். நீதிமன்றம் என்பதுங்க நீதி வழங்குகிற மன்றமாவும் இருக்கு இல்லையா, ஜஸ்டிஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்போ அதற்கான ஒரு அதை மேலும் விசாரிக்க வேண்டிய தேவை இருக்குன்னு அவங்க கருதுறாங்க. அதனாலதான் டெம்பரரின்றாங்க. டெம்பரரினா எல்லாமே டெம்பரரி தான் எப்போதுமே. 10A1 சொல்லுவாங்க. நீங்க அரசு வேலை கொடுத்தும் போதே பெர்மனன்ட் வேலைன்னே கொடுக்கவே முடியாதுங்க. எந்த அரசு வேலையா இருந்தாலும். அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட் காலேஜ் முடிச்ச உடனே எனக்கு வேலை கிடைச்சது, 10A1 வேலை தான். அது டெம்பரரி வேலை தான். நீங்க எந்த அரசு வேலை கொடுத்தாலும் டெம்பரரி வேலை தான். அதுக்கு அடுத்த கட்டம் இருக்கும், அதை எப்படி பெர்மனன்ட் பண்றதுங்கிறதுக்கு ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். அப்ப அது நோக்கிய விசாரணை வரும். ஆனா தனிப்பட்ட முறையில இந்த கரூர் சம்பவத்தால உயிரிழந்தவர்களுக்கு நிவாரணம் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட நிவாரணம் தாவேகா அரசு இப்போ வந்து அரசு வேலை தருகிறது என்கிற விஷயம் அரசு வேலையை எதிர்பார்த்திருக்கிற இளைஞர்கள் மனதில் கோபத்தை ஏற்படுத்தும் என்பதுதான் என் கருத்து. ஓகே சார், பல்வேறு முக்கியமான விஷயங்களை பகிர்ந்தீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார்.